சமாதியில் போய் அமர்ந்து தியானம் இருக்க வைத்தது யார்? சசிகலா அம்மையாரை அந்த கட்சியின் தலைவராக ஆக்க விடாமல் தலையிலே கை வைத்து ஓரங்கட்டியது யார்? டிடிவி தினகரன் கை வைத்தது யார்? இன்றைக்கு அதிமுகவில் தலைமைக்கான இந்த நெருக்கடி உருவானதற்கு பிஜேபி காரணமா இல்லையா? ஒரு கூட்டணி கட்சியை எப்படியெல்லாம் ஆண்ட கட்சியை, பல முறை வென்ற கட்சியை எவ்வளவு இலகுவாக இன்றைக்கு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு அதிமுகவிலே நின்று வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒருவேளை ஆட்சி அமைத்தால் அமைச்சராக கூடியவர்கள் யாருடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள்? இதுவெல்லாம் ஒரு புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன். அதிமுக மேல் நமக்கு எந்த காழ்ப்பும் இல்லை. சிராக் பாஸ்வான் அவர்களின் கட்சியின் மீது நமக்கு எந்த காழ்ப்பும் இல்லை. பிஜேபி காரர்கள் எவ்வளவு சாதுரியமானவர்கள், சூழ்ச்சி நிறைந்தவர்கள், சூது நிறைந்தவர்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்று.